திரு சுமன் சி ராமன் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு சுமன் சி ராமன். இப்போ சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கரின் சொந்த ஊர் மற்றும் அவருடைய அரசு இல்லத்தில் காலை முதலே வருமான வரித்துறையினர் சோதனையை நடத்திட்டு வராங்க. இப்போ ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் பணப்பட்டுவாடா செய்வதற்காக பணம் ஏதாவது பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதா என்கின்ற ஒரு தகவலின் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் நமக்கு தகவல் இருக்கிறது. இந்த வருமான வரித்துறையினரின் சோதனை குறித்து உங்களுடைய முதல்கட்ட பார்வை திரு சுமன் சி ராமன். அடிப்படையாக வருமான வரித்துறைக்கு ஏதேனும் தகவல் இருந்திருந்தால் அந்த தகவலின் அடிப்படையில் அவர்கள் இந்த மாதிரி சோதனை நடத்துறதுக்கு முழு உரிமை இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக இந்த தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் சில நாட்களே இருக்கும் அந்த சூழலில் அரசியல் களத்தில் இருக்கும் ஏதோ ஒரு அணியினுடைய ஒரு முக்கிய தலைவர் மீது இந்த சோதனை நடத்தப்படுவது நிச்சயமாக அரசியல் காரணங்கள் இருக்கும் என்று அந்த கட்சி கருதக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வருமான வரித்துறை சோதனை இதுக்கு சமீப காலத்தில் திரு ராமமோகன் ராவ் மீது நடைபெற்றது. ஆனால் அதற்கு பிறகு எந்த விதமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வரவில்லை. என்ன கண்டுபிடிக்கப்பட்டது என்று ஒன்றும் தெரிவிக்கப்படவில்லை. அதுக்கு பிறகு அவர் மீண்டும் பணியில் அமர்த்தப்பட்டார். இது எப்படி போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏனால் ஏதேனும் அடிப்படையாக ஏதேனும் சந்தேகத்தின் பேரில் அவர்களுக்கு ஏதேனும் தகவல் வந்திருக்கலாம். அந்த தகவலின் அடிப்படையில் அவர்களுக்கு செய்வதற்கு உரிமை இருக்கிறது. சுமன் சி ராமன், இப்போ அமைச்சர் திரு விஜயபாஸ்கரின் வீட்டில் சோதனை நடைபெற்று வருவது நீட்சியாக சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் திரு சரத்குமாரின் வீட்டிலும் வருமான வரித்துறையினர் காலை சோதனையை தொடங்கி இருக்கிறார்கள். இது குறித்து உங்களுடைய முதல் கட்ட பார்வை. இந்த இரண்டு சோதனைகளும் தொடர்பு இருக்கிறதா அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் தெரியாது. அதாவது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், கடைசி பல நாட்களாக தொழிலதிபர்கள் சில கம்பெனிஸ் மீது உங்களுக்கு வருமான வரி சோதனையும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சோதனையும் தொடர்ந்து அகில இந்திய அளவில் நடந்துட்டு இருக்கு. அதனால உடனடியாக நமக்கு திரு சரத்குமார் நேற்று அவர் திரு டிடிவி தினகரனுக்கு ஆதரவு தெரிவித்தார். அதாவது இந்த இரண்டு ரெய்டும் திரு விஜயபாஸ்கர் மீது நடத்தப்படும் இந்த சோதனைக்கும் திரு சரத்குமார் மீது நடத்தப்படும் சோதனைக்கும் தொடர்பு இருக்கிறதா, இல்லை இரண்டும் தன்னிச்சையாக ஒரே நாளில் நடக்கிறதா அப்படிங்கறது நமக்கு ஒன்றும் தகவல் தெரியல. அதுவும் வருமான வரித்துறை கிளாரிஃபை பண்ணுவாங்களா இல்லையாங்கிறதும் நமக்கு தெரியாது.